ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our சேனல் தனாஸ் க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான கிணத்தப்பம்ங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குழந்தைங்களாம் கேக் வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா சட்டுன்னு நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்பவும் கஷ்டம்லாம் இல்லைங்க, ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாழைப்பழம் 2 எடுத்துருக்கேங்க. நான் இன்றைக்கி ரஸ்தாளி வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நேந்திரம் பழம் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எந்த வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கிணத்தப்பமில் அதிகமான ஃப்ளேவர் நமக்கு வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதுங்க. நமக்கு பாகுபதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். வெல்லத்தோட நிறம் நல்லா டார்க்காக இருந்தது அப்படின்னா நம்மளோட ரெசிபியும் நல்ல டார்க்காக ப்ரௌன் கலரில் கிடைக்கும். நம்மளோடது கொஞ்சம் லைட் கலரில் தான் இருக்குது, ஒயிட்டாக தான் இருக்கும். அதனால் நம்மளோட கிணத்தப்பமும் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒயிட் கலரில் தாங்க இருக்கும். நீங்கள் வெல்லம் வாங்கும்போது நல்ல கலராக டார்க்காக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஓரளவுக்கு உருகி சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் ஓரளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வணக்கிக்கலாங்க. நெய்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகும்போது வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், கொஞ்சமாக திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா போதும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வாழைப்பழம் ஓரளவுக்கு குழையட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா துருவி வச்சுருக்க தேங்காவாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்று போல் திரண்டு வந்திருக்கு. வாழைப்பழம்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெல்லைப்பாகை இதில் சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க தூசெல்லாம் போகும். இதை நாம் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா தண்ணி சுண்டு வரும். கெட்டியான ஒரு அல்வா ஸ்டேஜுக்கு நமக்கு கிடைக்குங்க. வாழைப்பழம் நல்லா மசிஞ்சிருக்கணுங்க. நல்லா கிளறி கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவருக்காக. பாருங்கள், இப்போது கரெக்டாக இருக்குது. இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் கையால் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈவனாக கரெக்டாக மிக்ஸ் ஆகும்.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. வாழைப்பழமில் தேவையான அளவுக்கு நமக்கு மாய்ஸ்சர் இருக்கும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட எப்பவும் செய்கிற கேக் பேட்டரை விட கொஞ்சம் திக்கான ஒரு பேட்டராக நமக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். உங்கள்கிட்ட கேக் ட்ரே இல்லை வேறு ஏதாவது ட்ரே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நார்மலான ஒரு பிளேட் தான் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் ஓரங்கள் எல்லாத்தையும் நெய் தடவிட்டு சென்டரில் ஒரு வாழை இலை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. வாழை இலையோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நான் இன்றைக்கி வாழை இலை சென்டரில் போட்டிருக்கேன். நீங்கள் வாழை இலை போட்டு செஞ்சாலும் செய்யலாம், இல்லை டைரெக்டாக கீ அப்ளை பண்ணியும் நீங்கள் செய்யலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்துட்டு இதில் ஊற்றிக்கலாம். கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா இல்லை வேறு ஏதாவது ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக நீங்கள் நட்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. உள்ளே ஒரு இட்லி தட்டை வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேட்டை மேலே வச்சிடலாம். பிளேட்டை நம்ம மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. மூடி வச்சா சீக்கிரம் வேகாது. அதனால் ஓப்பனாகவே வச்சுட்டு மேலே இட்லி பாத்திரத்தை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சரியாக 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிணத்தப்பம் நல்லா ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. நீங்கள் கையில் தொட்டு பார்த்தாலும் கொஞ்சம் கூட ஒட்டாது. அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போது வேறு ஒரு ட்ரேலையோ இல்லை பிளேட்லேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். மேலே இருக்க இலையை எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பனானா ஃப்ளேவரில் நம்ம கேக் செஞ்சு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸ்கூலுக்கு கூட நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக கட் ஆகுது. பாருங்கள், இந்த மாதிரி பீசஸ் போட்டு நம்ம கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டான ட்ரெடிஷ்னலான கிணத்தப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ் உங்களை தேடி வர நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.